ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு கணேஷ் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக்னா, நாங்கள் சனிக்கிழமை சந்தைக்கு போகிற விலாக் தாங்க. யாரெல்லாம் சந்தைக்கு போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் பெருமாநல்லூருங்க. அம்மா வீட்டில் தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் ஈரோடு கிளம்பல. நாங்கள் மோஸ்ட்டாக சனிக்கிழமை சந்தை போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கணக்கம்பாளையத்துலேயே சந்தை நல்லா இருக்குங்க. இங்கேயே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏன் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, நாளைக்கு ஈரோடு கிளம்பிடுவோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்புற ஐடியாவில் இருக்கோங்க. அதனால் சரி அப்பாவுக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கி வைக்கலாம் அப்படின்னு கேட்டோடனே, அப்பா எனக்கு எதுக்குமா, நான் என்ன சமைக்க போகிறேன், அதிகமாக எனக்கு தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, போய் தக்காளி வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே வந்தோம். நானும் பாப்பா மட்டும்தான் வந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கூரில் இருக்கிறதெல்லாம் 10 ரூபா அப்படி தான் இருக்கும். இப்போ எல்லாமே 20 ரூபா அப்படி விற்கிறாங்க ஒரு கூருக்கு. சரி, முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி எதுவுமே இல்லைங்களா, நிறச்சிட்டு வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நிறைச்சினா கூட கட்டைப்பை நிறையா அது மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. பரவாயில்ல, அப்புறம் என்ன நம்மளுக்கு தேவையானது நம்ம வாங்கி தானேங்க ஆகணும். ஓகே, அப்படியே போனோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு சந்தைங்கும் போது எல்லாமே இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஆனால் ஜாலியாக அப்படியே உள்ளுக்குள்ளே எல்லா கடையும் பார்த்துட்டு சுற்றி நல்லா பறக்க பார்த்துட்டு வரலாம். ஈவினிங் நாங்கள் வந்தது கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இதுவே கொஞ்சம் ஈவினிங் வந்திருந்தால் வெளிச்சத்தில் இன்னும் கூட்டமும் அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நல்லா எடுத்துருக்கலாம் நிறையா, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வரும்போது மணி 7:30க்கு மேலே ஆகிடுச்சுங்க. அப்படியே சும்மா சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இங்கே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது பலகாரம் நல்லா சூடாக போடுவாங்க. எனக்கு சமோசா மட்டும் பிடிக்கும். இந்த வெஜிடபிள்லாம் வச்சு சமோசா வச்சுருப்பாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே, நான் ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்கள், பை தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கி வாங்கி போட்டுக்கலாம். அவங்க நல்லா தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவர் தூக்கிட்டு வருவார். நான் வேணுங்கிறத வாங்கி வாங்கி நிறச்சிட்டு வருவேன். அப்படியே ஜாலியாக என்ட்ரன்ஸ்லேயே வாங்கி கொடுத்துருவாங்க. சமோசா சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டு வருவோம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி யாருக்காவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படியே கூட்டம் கம்மி தான், ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. காய் எல்லாமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஃப்ரூட்ஸு எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் வெளியில் வரும்போது கொஞ்சம் சமோசா மட்டும் வாங்கிக்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னு சொல்லிட்டு காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு கேட்டில் இருந்து அந்த லாஸ்ட்டு ஈஸ்வரன் கோவில்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு அதிலேருந்து அப்படியே என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோம். உள்ளே வந்துட்டு இந்த சைடு பெருமாநல்லூர் மெயின் ரோடு வரைக்கும் அடுத்த கேட்டுங்க. அந்த கேட் வரைக்குமே அப்படியே திரும்ப ரிட்டன் போயிட்டுருக்கோம். அப்படியே நடந்து பாப்பா தான், என்னம்மா நீங்கள் ஒன்றுமே வாங்கலை, ஏதோ வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே வாங்காமல் வர்றீங்க அப்படின்னாங்க. வாங்கலாம் சாமி, ஃபஸ்ட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்போம், எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு லாஸ்ட்டாக இந்த கிளிப்பிங் எடுத்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் என்ன வாங்கினா, தக்காளி இந்த ஃபுல் கவர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 40 ருபீஸ், 40 ரூபாங்க. அப்புறம் இது அப்பாவுக்கு பாத்திரம் தைக்கிறதுக்காக சும்மா நார், ஒரு 10 ரூபா. சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 500 ரூபா கொண்டு போனதில் மீதி இருந்தது பார்த்திங்கன்னா 140 ரூபா. இது தட்டைக்காய்ங்க. இந்த காய் பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் ஈரோடு தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஈரோட்லேயே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. சரி இங்கே பார்த்தோம், எடுத்துகிட்டு வரலாம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா 20 ரூபா கூரில் வச்சுருந்தாங்க. இஞ்சி 20 ரூபா. பார்த்திங்கன்னா அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு பாப்பா கேட்டால், அவளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு 1/4 கிலோ திராட்சை, அதெல்லாம் தான் கேட்டாள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சமோசா இதெல்லாம்
என்னென்ன வாங்கணும். கத்திரிக்காய் அந்த கூறு வந்து 20 ரூபா. குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய சூப்பராக இருக்கும். அதனால் சரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. ஈரோட்டில் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் சந்தை அங்கே சந்தை இருக்குது. ஆனால் நம்ம வீடு வந்து உழவர் சந்தை பக்கத்துலேயே இருக்கறனால நான் மார்னிங் ஒரு 6 மணிக்கெலாம் அப்படி போகணும். அந்த டைமுக்கு நம்மளால் ஃபோனை தூக்கிட்டு போக முடியாது. வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் வாங்கினேன். நல்லா இருந்தது. ஓகேங்க, இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினது. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.